இந்த கமெண்ட் போட்டவங்களை கேட்கல, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவங்க ஓட்டு போட்டவங்க எல்லாரையும் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப பாத்தீங்களா எல்லா தற்குறியும் சேர்ந்து தளபதி விஜய்னு கூப்பிட்டு இருந்தோம். ஆனா அதை இப்ப மாத்தி சிஎம் விஜய், முதலமைச்சர் விஜய் அப்படின்னு கூப்பிட வச்சிட்டோம் இந்த தற்குறிகள்லாம் சேர்ந்து. குறியா பாடா என்னது 10% 15%? இந்த பாரு பாரு பாருடா. ஏக வசன பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. இந்த வீடியோல ஒரு சில விஷயம்லாம் நான் ஓப்பனாவே பேச போறேன். அதுக்கு முன்னாடி வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? டிஎம்கே தோத்ததோ ஏடிஎம்கே தோத்ததோலாம் கிடையாது. நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருந்துச்சு. அதுல நம்ம சீமான் அண்ணனை பாக்குறப்போ ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். மனுஷன் 15 வருஷமா கத்துன்னு கத்தினாரு, கடைசியில ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனா அண்ணன் அதுக்கு முக்கியமான பெரிய பங்களிப்பு திரு சாட்டை துரைமுருகனுக்கே போய் சேரும். சோ ஏதாவது நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு போய் சொல்லிருங்க. அவர் தான் உங்களுக்கு வந்திருக்க இந்த நம்பருக்கு மெயின் காரணம். சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதாவது சீமான் அண்ணன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. மனுஷன் இத்தனை வருஷமா கத்துன்னு கத்தி அவரோட குரலே போயிடுச்சு. அவரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு டயர்ட் ஆகி போட்டா போடுங்க இல்லனா செத்து போங்க அப்படின்னு கூட ஒரு டைம் பேசிட்டாரு. அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதையும் இலவசம் என்கிறது கிடையாது. இலவசம் வேண்டும் என்றால் நீ உதயசூரன் ரெட்டலைக்கு போட்டு எப்படியோ போ. இந்த மனுஷனும் கத்துறாரு, ஆனா அது ஓட்டா கன்வெர்ட்டே ஆக மாட்டேங்குதே பாவம் அப்படின்னு பரிதாபமா பாத்துட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் நம்ம துரைமுருகன் இருக்காருல்ல, அவர் என்னென்ன பேசினாரு, போடா விஜய் மகனே அப்படின்னு கெட்ட வார்த்தை மாதிரி என்னவோ பேசினாரு. போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய். வாயி இதெல்லாம் எதுக்கு இல்ல எதுக்குன்ற ஒரு வேளை இவர் கட்சியில இருந்து தூக்கி இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சில தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச மாதிரி. ஆனா இந்த தடவை இந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் நம்ம தலைவர் சாட்டை துரைமுருகன் தான். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? பாட ரெடியா ஆச்சுங்க, சீக்கிரம் தாச்சி. எல்லாம் அழுது நாக்கு வறண்டு கிடக்கு, காபி போட்டு கொடுங்க. சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். எந்த அளவுக்கு விஜய் கான்பிடென்ட்டா இருந்திருந்தாருன்னா, கோட் படத்துல காரோட நம்பர் பிளேட் CM 2026 அப்படின்னு வச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனே நியூஸ பார்த்த உடனே கீழே இருக்கிற நம்பரை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கிறப்போ என் கண்ணுல இருந்து தண்ணியும் வர ஆரம்பிக்குது. அது சத்தியமா ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கம் போய் பாக்குறேன், யாரெல்லாம் விஜய் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களும் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு கோடி ஓட்டு, எப்படி 1 கோடிக்கு மேல ஓட்டு கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுக்கே எப்படி, அதுலயும் நிறைய தொகுதிகள்ல டிஎம்கே ஏடிஎம்கே வின் பண்ணிருக்குல்ல, அங்கெல்லாம் போய் டிஃபரன்ஸா பார்த்தா வெறும் 300ல இருந்து 2000ல தான் கிட்டத்தட்ட 20-30 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குலாம் ஒரு வேளை பிரச்சாரம் பண்றதுக்கு இவருக்கு அனுமதி கிடைச்சிருந்துச்சுன்னா அங்கேயும் போயிருப்பாரு, கண்டிப்பா அந்த தொகுதியை அடிச்சிருக்கலாம். ஆனா நமக்கு தான் வாய்ப்பு மறுக்கப்பட்டதே, பர்மிஷனும் கிடைக்கல. இல்லனா இப்ப கரண்டா நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ 110 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு தனியாளா, எந்த கூட்டணியும் இல்லாம. ஆனா ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி 10க்கும் மேற்பட்ட கட்சியோட அலையன்ஸ் வச்சு 70 கூட தாண்டல. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இது சாதாரண வெற்றிலாம் கிடையாது, இமாலய வெற்றி. இந்த வீடியோ நான் பேசுறப்ப ரிசல்ட் இன்னும் கம்ப்ளீட்டா வந்து முடிக்கல. இப்போ நான் பார்த்த வரைக்கும் 110 111 மாறி மாறி வந்துட்டு இருக்கு. எப்படியும் ஆட்சியை பிடிக்க போறது டிவிக்கே தான் தெரிஞ்சு போச்சு. மெஜாரிட்டியை 118ல ஜெயிச்சிருந்தா கெத்தா போய் உட்காரலாம். இப்பயும் ஒண்ணும் கிடையாது, எப்படியும் ஒரு சில எம்எல்ஏஸ்லாம் வருவாங்க அதை ஃபில் அப் பண்றதுக்கு. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இப்ப போட்டி 2 பேருக்கு தான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே. யாரும் அப்போசிஷன் அப்படின்றதுல போட்டி போயிட்டு இருக்கு. மோஸ்டா டிஎம்கே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்க மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா படுபாவிங்க இப்படி ஏமாத்தி போட்டாங்களே. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே, சும்மா அதறதுல. ஆனா டிவிகேக்கு ஓட் பண்ணவங்க, ஒரு சில சிச்சுவேஷனால பண்ணணும்னு நினைச்சும் பண்ண முடியாம போனவங்க, டிவிகே ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, டிவிகே சைடுல இருந்து காசும் கொடுக்கல, கள்ள ஓட்டும் போடல. அதுக்கே 110 111 போயிட்டு இருக்கே. ஒருவேளை இந்த கள்ள ஓட்டு எல்லாம் ஊஞ்சி தெரியுமா, அதெல்லாம் விடாம இருந்து 100% ரியல் ஓட்டர்ஸ் மட்டும் ஓட்டு போட்ட லிஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணிருந்தோம்னு வச்சுங்க, 110 111 இல்ல, குறைஞ்சது ஒரு 140ல இருந்து 150 அடிச்சிருக்கும் டிவிகே. அவர் எங்கம்மா
குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரு. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பா உனக்கு தெரியல. ஏன்னா நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ்ல தான் ஜெயிச்சிருக்காங்க மத்த கட்சிகள்லாம். பட் இங்க எந்த கட்சியும் குறிப்பிட்டு அந்த மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னு நாங்க சொல்லல. யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஏன்னா போடலன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா லைவா நாங்களே நிறைய வீடியோஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட ராகேஷ் ஜெனியில ஒரு 21 மினிட்ஸ் வீடியோவே போட்டிருப்போம். அதுல போய் பாருங்க எத்தனை பேர் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. இல்லீகலா சொல்லக்கூடாத நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கள்ள ஓட்டு, பூத் ஏஜென்ட், எலெக்ஷன் கமிஷன்ல கூட ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது அபிஷியலோ அன்அபிஷியலோ, ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியும், எந்த தொகுதியிலுமே கள்ள ஓட்டு டிவிகே சைடுல இருந்து விழவே இல்லை. விழுந்த அத்தனை ஓட்டுமே உண்மையா ஒரு மாற்றம் வேணும், விஜய் சிஎம் ஆகணும், எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பினவங்க மட்டும்தான். சோ அந்த வகையில டிவிகேக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. ஓட்டு போட முடியாதவங்க உங்க சார்பா ஓட்டு போட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. கேக்குதா சத்தம் கேக்குதா? ஏன்னா இந்த ஃபேக் ஓட்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா, அப்படி போட்டே இத்தனை வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இது சாதாரணமான விஷயமா? இந்த பக்கம் நம்ம த்ரிஷாக்கா திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு காலங்காத்தாலே தலைவரை பாக்குறதுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு பார்த்து இப்ப ஏற்பட்ட ஒரு நியூஸ். ஆனா இதுல தான் ஒரு சின்ன வருத்தம், அவங்களுக்கு பதிலா சங்கீதா மேடம் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஹாப்பியா ஃபீல் ஆயிருந்திருக்கும். சரி, அந்த டாபிக் குள்ள போவேணாம், விடுங்க. அது வேணாமா? இப்ப நம்ம சியான் விக்ரம் சிஎம் விஜய்க்கு பாராட்டு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. கங்க்ராட்ஸ் நண்பா, யூ மேட் ஹிஸ்டரி டுடே அப்படின்னு. உண்மையிலே இது ஹிஸ்டரி தாங்க. ஏன்னு கேக்குறீங்களா, தமிழ்நாட்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டியை ஓபன் பண்ணி சிஎம் ஆனது ஈவன் நம்ம எம்ஜிஆர் ஐயா கூட 1977ல 130 சீட் ஜெயிச்சாரு வித் அலையன்ஸோட. ஆனா இங்க ஒருத்தர் கூட அலையன்ஸ் கிடையாது. சிங்களா தான் வரும். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி தொகுதியில மட்டும் டிவிகே நிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா, டிவிகேல இருந்து ஒருத்தர் நின்னாரு, பட் எலெக்ஷன் கமிஷன் சைடுல இருந்து ஒரு சில காரணங்களை சொல்லி அவரை நிராகரிச்சிட்டாங்க. அதனால டிவி சின்னத்துல ஒருத்தர் நின்னாரு சுயேட்சையா. அவர் பேரு பிரேம்குமார். அவருக்காக தனியா பிரச்சாரம் பண்ணாரு. பட் அங்க இருக்க எத்தனை மக்களுக்கு தெரியும் இந்த கட்சியை விஜய் தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி? அதிகபட்ச மக்களுக்கு டிவிகே சைடுல இருந்து யாரும் அங்க நிக்கல. அதனால நம்ம இபிஎஸ்கே போட்டுருவோம் அப்படின்றதுக்காகவும் போட்டிருப்பாங்க. அண்ட் அவரோட தொகுதியில அவர் நிறையவே நல்லது பண்ணிருக்காரு, அந்த காரணத்துக்காகவும் போட்டிருக்காங்க. அதனால அந்த தொகுதியில இபிஎஸ் பிரம்மாண்டமா வெற்றி பெற்றிருக்காரு. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் முக்கியமா ஒன்னு சொல்ல மாட்டேனே, நம்ம ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவரோட பேச்சுக்கு உண்மையிலே நான் ஃபேனுங்க. ரொம்ப நல்லா பேசுவாரு. ஆனா அப்பப்போ கொஞ்சம் ஓவராவும் பேசுவாரு. என்ன பேசியிருக்காரு நீங்களே கேளுங்களேன். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவ சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி. இருந்தாலும் கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருக்கலாம். இவர் மட்டும் கிடையாது, நம்ம கருணாஸ்னு ஒரு ஆக்டர் இருக்கார் தெரியுமா, அவரும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதையும் கொஞ்சம் கேளுங்க. விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவாரு, 4 இடத்துல வருவாரு, 8 இடத்துல வருவாரு, 10ல இருந்து 15க்குள்ள வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமா. பொறுமையே பெருமை. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்ப இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. என்னடா அதெல்லாம்? ஏய், அங்க யாரோ வராங்க, போய் பாருங்க. இன்னொரு பக்கம் காலையில இருந்து காமெடி என்ன தெரியுமா அந்த நியூஸ் சேனல் பண்றது? யூசுவலாவே இந்த கவுண்டிங் டைம்ல அனிமேட்டடா காமிப்பாங்க அந்தந்த கட்சி தலைவர்களோட ஃபேஸஸ். தோத்துட்டா ஒரு மாதிரியும் ஜெயிச்சிட்டா ஒரு மாதிரியும். அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் நீங்களே பாத்துட்டு வாங்களேன். சரி, இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்ல பேசுவோம். பட் இந்த வீடியோல நிறைய ஓபனா பேச போறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே விஜய் சப்போர்ட்டர் தற்குறி அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு கீழே வந்திருக்கு. நானும் படிச்சிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இவர் ஜெயிச்சு சிஎம்ஓ ஆயிட்டாரு. சோ இது அவருக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது, என்ன மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. நீ எங்க ஆளுனா? நீ எங்க ஆளுனா?
கடைசியா வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வந்துச்சுங்க. அதை பத்தின டீடைல் வேணாம், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். நம்ம மேல 1% கூட தப்பு கிடையாது, இருந்தாலும் ஒரு சில பவர் யூஸ் பண்ணி நமக்கு கஷ்டம் மேல கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம ஒதுங்கி போயிடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கி வந்துட்டேன். அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இந்த மாதிரி வெளியே வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அங்க பாரு விஜய, அவர் எல்லாரும் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க, ஆனாலும் நான் தனியா நிப்பேன், போராடுவேன் அப்படின்னு போராடி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி இறங்கு, தைரியமா நில்லு, நீ தான் இந்த தப்பும் பண்ணல, அப்படியே இறங்கி போணும், போய் ஃபேஸ் பண்ணு, கண்டிப்பா நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. கண்டிப்பா நீங்களும் க்வெஸ்சன் பண்ணுங்க, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி நீங்களும் சந்தோஷப்பட்டீங்க அண்ட் டிவிகேக்கு ஓட்டு போட்டீங்க, விஜயை சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போவும் ஒரு கூட்டம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கம்பு சுத்தும், பட் அதை பத்தி கவலையே கிடையாது. சுத்துறவங்க சுத்த தான் செய்வாங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தட்டி விட்டு அவங்க எய்ம நோக்கி நேரா போய்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டோட சிஎம் ஜோசப் விஜய்க்கு எங்களோட வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்கள்ட்ட கேட்கறதா உங்கள்ட்டையும் கேட்கிறோம், நல்லது செய்யுங்க. மக்கள் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.